நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் நாம் எல்லோரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு புனிதமான மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே பல இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகையை பற்றி வர்ணிக்கிறான், அவர்களுடைய பிறப்பை பற்றி வர்ணிக்கிறான், அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி வர்ணிக்கிறான், அவர்களுடைய உடல் அமைப்புகளை பற்றி வர்ணிக்கிறான், அவர்களுடைய உண்மைத்தன்மையை பற்றி வர்ணிக்கிறான், அவர்களின் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நினைவூட்டுகிறான். இப்படி பல இடங்களில் ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான வர்ணைகளையும் அவர்களின் மீதுண்டான பிரியத்தையும் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வெளிப்படுத்தும் பொழுது நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்தும், பிறப்பை குறித்தும், வருகையை குறித்தும் எப்படி அல்லாஹ் பேசுகிறானோ அதை உம்மத்திற்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயர் சொன்னால் ஸலவாத்து சொல்லுவது கடமையோ, அதே போல பெருமானாரினுடைய சுன்னத்துகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுவதும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்வதும் நம்மின் மீது உண்டான ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை நாம் இப்போது நினைவுபடுத்துகிறேன். ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தார்கள் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மக்களிடத்தில் எடுத்துரைச்சிருக்காங்கன்னு சொன்னா, உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையுமே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கு என்று அல்லாஹ் அனுப்பினான். உதாரணமாக நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கூட்டத்தை, ஒரு கவுமுக்கு அல்லாஹ் அனுப்புறான். ஆனா அந்த கிறிஸ்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் இன்னைக்கு எப்படி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உருவமைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், இவர்கள் அனைத்து உலகத்தார்களுக்கும் அனுப்பப்பட்ட நபி என்பதாக, அனைத்து உலகத்தார்களுக்கும் அனுப்பப்பட்ட மனிதர் என்பதாக இன்னைக்கு ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அகிலத்தார்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஈருலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட இந்த ரசூலை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அகிலத்தார்களுக்கே அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு நம்மளுடைய உம்மத்து ஒரு கவுமுக்கு தலைவர் போல இன்னைக்கு நம்ம ஆக்கி வச்சிருக்கோம். ஆனா அல்லாஹ் அவர்களை உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காத்தமுன் நபியீன் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டார். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஹதீஸ். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களில் இருந்தே, நல்ல கவனிக்கணும், வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கல, உங்களில் இருந்தே ஒரு ரசூலை உங்களுக்கு நாம் நபியாக அனுப்பி வைத்துள்ளோம். அப்ப இதிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால்,
முதல்ல அவர்களுடைய வருகையை குறிப்பிட்டு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் உங்களாலும் செய்ய முடியும், அவர்களுடைய எல்லா சுன்னத்துகளையும் உங்களாலும் பின்பற்ற முடியும் என்ற ஒரு தத்துவத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. அவர்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக வந்தார்கள். ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன், இன்னும் உங்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக வந்தார்கள். வ தாஇயன் இலல்லாஹ், இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாளர்களாக உங்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம். ரசூலினுடைய தன்மை அல்லாஹ் விளக்குறான். அவர்கள் பேசுனா உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அவர் இப்ப நம்ம பேசுறோம்ல, சில நேரம் உண்மையை பேசுவோம், சில நேரம் பொய் பேசுவோம். அதாவது நம்மளோட கோபத்தோட இருந்தா கோபத்துல பேசுவோம், மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சியா பேசுவோம். இப்படி நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப நம்மளுடைய பேச்சுகள் மாறுபடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு என்பது எப்பொழுதும் மாறுபடாத பேச்சாக இருக்கும். உண்மையை மட்டுமே பேசுவார்கள் என்பதை அல்லாஹ்வே இங்க பதிவு செய்யறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சஹாபி இருப்பாங்களாம். ரசூல் என்னென்னலாம் பேசுறாங்களோ அப்படியே எழுதுவாங்களாம், எது பேசுனாலும் எழுதுவாங்களாம். அப்ப சில சஹாபாக்கள் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, என்னப்பா நீங்க அவங்க பேசுற எல்லாத்தையுமே எழுதுறியே, அவங்களும் ஒரு மனிதர் தானே, அவரும் சில நேரம் அவருடைய உடலுக்கு ஏற்பார் போல குணத்திற்கு ஏற்பார் போல மாற்றி பேசலாம் அல்லவா, நீ எல்லாத்தையும் எழுதுறிய அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த சஹாபி போய் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசுற எல்லா வார்த்தைகளையும் நான் பதிவு செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா இந்த சஹாபி இது போல இப்படி கேட்கிறாங்களே, இதுக்கு என்ன பதில்னு கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உக்துபு, நீ எழுது, நான் பேசுற எல்லா வார்த்தையுமே உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. பெருமானாரே சொல்றாங்க, அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையை தவிர வேற எதுவும், அதைத்தான் அல்லாஹ்வும் பதிவு செய்யறான். ஷாஹிதன், அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக உங்களுக்கு நான் அனுப்பினேன். சாட்சினா என்ன, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய மனிதராக உங்களுக்கு அனுப்பினேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா தனது திருவசனத்துல வர்ணிக்கிறான். அதே போல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சென்று பையத்து செய்கிறீர்களோ, பையத்துனா என்ன, இஸ்லாத்தை ஏற்கிறீர்களோ, பையத்தை செய்கிறீர்களோ, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்கிறீர்கள் சொல்லிட்டு யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளை நீங்கள் பிடிக்கும் போது அவர்களுடைய கைகளுக்கு மேல அல்லாஹ்வினுடைய கையையும் நீங்கள் பிடிக்கிறீர்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வினுடைய கைகளையும் நீங்கள் பிடித்து ஒப்பந்தம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் மறுபடியும் சொல்லுகிறான், மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் ரசூலுடைய வார்த்தையை பின்பற்றுவாரோ, எவர் ரசூலை பின்பற்றுவாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வையே பின்பற்றுகிறார், அவர் அல்லாஹ்வையே பின்பற்றுகிறார் என்பதாக அல்லாஹ்வே தனது திருவசனத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்தும் அவர்களுடைய கண்ணியத்தை குறித்தும் இன்னும் பல இடங்கள்ல அல்லாஹ் பேசுறான். அப்படி பேசக்கூடிய அந்த பேசுதலுக்கு தான் மௌலித் என்று சொல்லுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் இன்னைக்கு மௌலத் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது புகழ்பாட்டு படிப்பது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தும் அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து பேசுவதும் மௌலத் என்பதாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இதுலேயும் சில கேள்வி நமக்கு வரும், அது ஏன் ரபியுல் அவ்வல்ல மட்டும்தான் பேசணுமா, மற்ற மாதங்கள்ல எல்லாம் பேசக்கூடாதான்ற ஒரு கேள்வியும் வரும். அதற்கும் பதில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த சமயத்திலே அதற்கு முன்பாகவே ரமதானுடைய மாதம் இருந்தது. ஏன்னா எப்படி குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டதோ அது போலத்தான் முன்னால் இருந்தக்கூடிய வேதங்களும் ரமதானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது. அதனால முன்னாடி இருந்த சமுதாயத்தினரும் ரமதானுடைய மாதத்தை புனிதமான மாதம் என்றுதான் கருதினார்கள். முஹர்ரத்துடைய மாதத்தை புனிதமான மாதமாகத்தான் கருதினார்கள். எனினும் ஏன் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யலன்னு சொன்னா,
ஏற்கனவே ரமலானுடைய மாதம் புனிதமான மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தில் பிறந்திருந்தால் பேச்சு வரலாறு இப்படியாக வந்திருக்கும். அதாவது புனிதமான மாதத்திலே பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக வரலாறு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்ததின் காரணத்தினால் நபியின் பிறப்பால் புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை அல்லாஹு தஆலா நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். சரி, இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல மட்டும் ஏன் பெருமானாருடைய சிறப்பு பேசுறீங்க? அதாவது ரமலானுடைய சிறப்புகளை குறித்து ரமலான்ல பேசினா, ரமலானுடைய வருகைக்கு முன்பாக பேசினாதான் மக்களுக்கு புரியுதுங்களா? அதே போல ஹஜ்ஜுடைய விஷயங்களை குறித்து ஹஜ்ஜுடைய வருகைக்கு முன்பாக பேசினால்தான் அது மக்களுடைய உள்ளத்துல பதியும். அதே போலத்தான் முன்னோர்கள் இந்த மாதத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்துல பெருமானாரினுடைய பிறப்பை குறித்து நாம் அனைவரிடத்திலும் பேச வேண்டும், குழந்தைகளிடத்திலும் எத்தி வைக்க வேண்டும், குடும்பத்தார்களுக்கும் இதை எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த மௌலத் என்று இந்த பெருமானாருடைய பிறப்பை குறித்து பேசுவதை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல ஒரு வளமையாக கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு பல ஜுமாக்களில், பல குத்துபா மேடைகளில், பல சிறப்பு பயான்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த மாதத்தில் பேசப்படுவதற்குண்டான காரணம் இதுதான் என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழகாக சொல்லுகிறார்கள். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடல் களிமண்ணால படைக்கப்பட்டு இருக்குது. இன்னும் அதற்கு ரூஹ் ஊதப்படலை. அந்த ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா என்னத்தை முடிவு செய்யறான்? காத்தமுன் நபியீன் என்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெயர் சூட்டி விடுகிறார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக சொல்லும் போது, ஆதமுடைய உடல் மண்ணாக இருக்கும் போது ரூஹ் ஊதுவதற்கு முன்பாகவே காத்தமுன் நபியீன் என்று அல்லாஹ் சொன்னிய வெளிப்பாடுதான் நான் என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுபடியும் சொல்றாங்க, என்னுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவின் வெளிப்பாடுதான் நான் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போல ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய சகோதரரான ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு சுப செய்தி சொன்னார்களே, அதனுடைய வெளிப்பாடுதான் நான் என்று சொல்கிறார்கள். நான்காவதாக சொல்கிறார்கள், என்னுடைய தாய் ஆமினாவினுடைய கனவின் வெளிப்பாடுதான் நான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பை குறித்துண்டான ஹதீஸை அவர்களே சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இமாம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆலமுல் அர்வாஹ், நான் பல முறை பயான்ல சொல்லி இருக்கிறேன், மனித குலம் படைக்கப்படுவதற்கு முன்பாக அனைவர்களுடைய ரூஹையும் அல்லாஹ் தஆலா முதல்ல படைச்சு ஒரு இடத்துல வச்சிருந்தான். அதுக்கு பேரு தான் ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லுவாங்க. அங்க உலகத்துல கியாமத்து நாள் வரையிலும் படைக்கப்படுகின்ற அனைத்து ரூஹ்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத்து வரை எல்லா ரூஹ்களையும் முதல்ல அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல தான் வச்சிருப்பான். அந்த ஆலமுல் அர்வாஹ்ல ரப்புல் ஆலமீன் முதல்ல கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், என்னை உங்களுடைய இரட்சகனாக நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த ரூஹை பார்த்து கேட்கிறான். அப்ப இமாம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப முதல்ல அல்லாஹ்விடத்தில் காலு பலா, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு சத்தம் வெளிவந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரல் தான் என்பதாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு அறிவிக்கிறார்கள். என்றால் முதல்ல படைக்கப்பட்ட படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைப்பு தான். ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இறுதி தூதராக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதை அடுத்தடுத்த பயானிலே நாம் அறிவிப்பு செய்கிறேன். அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைச்சிட்டு ரெண்டு பேரையும் ஒன்று சேர விடுவதற்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அல்லாஹு தஆலா ஹவ்வாவை தொடுவதற்கு நீ மகர் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன மகராக கொடுப்பது என்று கேட்கும் போது அல்லாஹு தஆலா கத்து கொடுக்கிறான், 3 முறை ஸலவாத்து சொல்லிடு.
3 முறை ஸலவாத்து சொல்லி உன்னுடைய மகரை நிறைவேற்றி நீ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடு என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அல்லாஹ் எப்பொழுது முடிவு செய்திருப்பான் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், இந்த குரைஷ் என்னும் இந்த கோத்திரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக கிரானா என்ற ஒரு கோத்திரத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அந்த கிரானா என்ற கோத்திரத்தின் மூலமாக குரைஷ் என்னும் கோத்திரத்தை தேர்ந்தெடுத்து, இந்த குரைஷ் என்னும் கோத்திரத்தில் பனு ஹாஷிமை தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த முஹம்மதை தேர்ந்தெடுத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் அந்த வாயிலை அவர்களே அறிவிக்கிறார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சமயத்துல பல அற்புதங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நிகழ்த்தினான். இது எந்த மனிதர் படைக்கப்படும் போதும் எந்த மனிதர் பிறக்கும் போதும் இப்படியான அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தவே கிடையாது. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள் நிகழ்ந்தது. ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ் தன்னுடைய நல்ல இந்த வசனத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அன்றியே வேற எதுவருக்கும் உங்களை நாங்கள் ரசூலாக அனுப்பவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தை பொழிவதற்காக மட்டுமே உங்களுக்கு உங்களை நான் ரசூலாக அனுப்பினேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை நல்லா ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். அதாவது உலகத்துல பல மூடலான விஷயங்களும் பல அசத்தியமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா மனிதர்களுடைய நிலைமை என்ன? மனிதர்களுடைய நிலைமை என்னவா மாறும்னு சொன்னா ஒருத்தன் குத்திக்கிட்டு சாவும் ஒண்ணு. 2வது, இவர்களுடைய இறுதி முடிவு நரகமாகத்தான் இருக்கும். இவங்களுக்கு ரஹமத்துன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிருக்கும். இந்த ஜாஹிலியாவுடைய காலம் அப்படியே தொடர்ந்து கியாமத் வரைக்கும் பயணம் செஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனித குலம் என்ற ஒரு பேரே இல்லாமல் மிருக குலமாக வாழ்ந்திருப்பார்கள். அப்படி இவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? மறுமையில நரகமாக மட்டும்தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் ரஹ்மத்தாக நாம் அனுப்பி வைத்தோம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து 23 ஆண்டு காலங்கள் அவர்கள் செய்த உழைப்பின் வெளிப்பாடின் காரணத்தினாலதான் இன்னைக்கு உலகளாவிய முஸ்லிம்கள் பரவி இருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் என்பது கியாமத்து நாள் வரையிலும் மனிதர்களுக்கு மத்தியிலே பரவிக்கொண்டே இருக்கும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையும் ஒரு காரணம் என்பதை அல்லாஹ் இங்கு பதிவு செய்யறான். அதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். இந்த உலகம் முழுக்க அனைத்து மக்களுக்கும் மனித குலம் என்ற மனிதனாகவே வாழ வைப்பதற்காக அனைவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மட்டுமே அனுப்பப்பட்ட ஒரு தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்களுடைய பிறப்பை அல்லாஹ்வே வெளிப்படுத்துறான். இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சஹீஹான ஆதாரம் 50 நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானையினுடைய படை அழிக்கப்பட்டது. இது சுமார் அந்த படையை அழிக்கப்படுது. அதிலேருந்து 50 நாட்கள் கழித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஏற்படுது. அந்த பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில் நிகழ்ந்த அதிர்ச்சியையும் அற்புதங்களையும் உம்மு ஐவானா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா அதான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய தாயாரும் இவங்க எல்லாமே ஆமினா அவங்களை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்துல அந்த இதை பிரசவம் பார்க்கறதுக்காக உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பி விட்டது. எங்க பார்த்தாலும் ஒளி. அப்ப உம்மு ஐவானா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானாரை என்னுடைய கையில் எடுத்து நான் பார்க்கும் போது அவர்களுடைய முகம் எதுவும் எனக்கு தெரியவில்லை. மாறாக ஒளியால் மட்டுமே அந்த அறையும் அந்த குழந்தையும் நிரம்பி இருந்தது.
இதுவே எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்றாங்க, இந்த பிரசவ நேரத்துல குழந்தை எடுக்கும் போது உடல் முழுக்க அசுத்தமா இருக்கும், அந்த ரத்தம் அந்த தோல் இது போல அசுத்தங்கள் இருக்கும். இது போல எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் சுத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இருந்தது என்பதாக இந்த ஐமனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக அப்படியே தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்து நம்மிடத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல அற்புதங்கள். இதை சொல்லிக்கிட்டு போனா நமக்கு பேசுறதுக்கு நேரம் பத்தாது. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையும் சிறப்பானதுதான், அவர்களுடைய பிறப்பும் சிறப்பானதுதான், அவர்களுடைய குழந்தை பருவமும் சிறப்பானதுதான், சிறுப்பிரயாணத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்தான். அவர்களுடைய இளமை பருவத்தில் மிகப்பெரிய புரட்சியையே அல்லாஹு தஆலா உலகத்திற்கு ஆக்கி கொண்டான் என்றால், இந்த உலகத்தினுடைய அழகிய முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்தில் யாரும் இனி பிறந்ததும் கிடையாது, இனி பிறக்க போவதும் கிடையாது என்பதை ரப்புல் ஆலமீன் தனது திருவசனத்துல பதிவு செய்கிறான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்மளும் எடுத்துக்கணும், நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் எத்தி வைக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், ஒரு சின்ன சின்ன சுன்னத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பா, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னத்து, இது அவங்க வாழ்க்கையில சொன்ன சுன்னத்து, இது அவர்கள் அங்கீகரித்த சுன்னத்து, இது போல வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு சொல்லி சிறு பிரயாணத்திலிருந்தே குழந்தைகளுக்கு நாம் நினைவு ஊட்டுவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடங்களாக இருக்கிறது. எனவே வரக்கூடிய ஜும்ஆக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறு பிரயாணத்தை பற்றியும் அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றியும் அவர்களுடைய முழு வாழ்க்கை முடிந்த அளவிற்கு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசக்கூடிய வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு உருவாக்கி தந்தருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் பின்பற்றுவதற்குண்டான தௌஃபீக்கும் ஆஃபியத்தையும் வழங்கியருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு ஏவினார்களோ, எதையெல்லாம் நம்மை விட்டு தடுத்தார்களோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.